மக்காவுடைய வாழ்க்கையில் இத்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு மஸ்ஜித் இருக்கல்ல. மக்காவில் இத்திகாஃபுக்குரிய சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமையல்ல. அமல் இபாதத்திலேயே இருந்தால் என்ன நன்மைகள் அவருக்கு கிடைக்குமோ அதே நன்மையை அல்லாஹ் இந்த ஒரு இரவில் அமல் இபாதத் செய்யும் பொழுது தருகிறார். முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்களுடைய ஆயுள் காலம் அதிகம், ஆனால் அவர்கள் செய்த அமல் இபாதத்களினுடைய நன்மைகள் மிக குறைவு. யார் அந்த இரவினுடைய சிறப்பை நலவை இழந்து விட்டாரோ அவர் எல்லா நலவுகளையும் இழந்து விட்டார். இந்த இரவினுடைய நலவை இழந்துவிடக்கூடியவன் மஹ்ரூம், எந்த ஒரு நலவுக்கும் தகுதியற்றவர். மலக்குமார்களுடைய தலைவர், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர். வருடத்திற்கு ஒரு முறை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வருவார்கள். அந்த இரவு லைலத்துல் கத்ர் என்ற புனிதமான இரவு தான். லைலத்துல் கத்ரில் அமல் இபாதத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போன்று மலக்குமார்களும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து மனிதர்களோடு நாமும் அமல் இபாதத் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு. மூன்றாவது மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட மலக்குமார்கள் இந்த பூமியில் நிரம்பி இருக்கின்ற ஒரு இரவு. அநேகமான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துதான் லைலத்துல் கத்ர் ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவில் இருக்கிறது. 27ஆம் இரவு என்று சில சஹாபாக்கள் சத்தியம் செய்து சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்த சில அடையாளங்களை வைத்து உறுதியாக சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உறுதியாக சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் இரவு தான்.